ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கியாவில் வந்து கரண்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கியா கரண்ட்ஸ் கிளாவஸ்ன்ட்டு அந்த மாடல் தான் இது. இது வந்து 7 and 6 சீட்டரில் வருதுங்க. ஆல்ரெடி கியா கரண்ட்ஸ் வந்து நம்ம நல்ல டாப் செல்லிங் மாடலுங்க கியாவில். ஸோ அதில் வந்து அப்டேட் பண்ணி இப்போ விட்டுருக்காங்க 2025ல். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கியாங்கிற லோகோ வந்துடுதுங்க. கீழே வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் வந்துடுது. ஃபஸ்ட் டைமாக 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு சில்வர் கலர் கிளாடிங்ஸ் வந்துடுதுங்க. எல்இடி லைட்ஸ் வந்துடுது. ஹெட்லைட்ஸும் டிம் பிரைட் எல்லாமே எல்இடியில் வந்துடுதுங்க. டிஆர்எல்ஸ் இங்கே வந்துடுதுங்க. 17 இன்ச்சஸ் கிறிஸ்டல் கட்டு டியூல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து ஒரு கிளாடிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க பிளாக் கலரில். ரியர் வியூ பார்க்கலாங்க. ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ் வந்துடுது. எல்இடி டெயில் லேம்ப்ஸு கிளாவஸுங்கிற பேட்ச் வந்திருக்குங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டேங்க் கெப்பாசிட்டி 45 லிட்டர்ஸுங்க. இதில் ஒரு சில்வர் கலரில் ஒரு லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடலில் வந்து 8 கலர் ஆப்ஷன்ஸ் வருதுங்க. இந்த வண்டிக்கு 3 இயர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி வந்துடுது. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்ஜின் பே பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. 1.5 லிட்டர் டிஜிடிஐ இன்ஜின் பெட்ரோல் இன்ஜினுங்க. ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் பெட்ரோல் இன்ஜின் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஒன்றுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டிஐ இன்ஜின் 1.5 லிட்டர். 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ், 2 பெட்ரோலு ஒரு டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இந்த மாடலில் வந்துடுதுங்க. இதில் ஐஎம்டி டிரான்ஸ்மிஷனும் வருது, டிசிடி டிரான்ஸ்மிஷனும் வருது, மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வருதுங்க. அடுத்தது பூட் கெப்பாசிட்டி பார்க்கலாம். இதில் வந்து ஃபோல்டபுள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் ரோவில். இது வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்டேஜில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாங்க, நம்ம ரெக்ளைன் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் கிட் இருக்குது. ஸ்டெப்னி வந்து அண்டர் சேஸில் இருக்குது. அதுக்கு வந்து இங்கே ஒரு நெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா கீழே வந்து ஜாக்கெட்லேருந்து கீழே வந்துருங்க ஸ்டெப்னி. இந்த டாப் மாடல் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸில் ஒரு ஊஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டீசெண்டான லக்கேஜ் ஸ்பேஸ் இதில் இருக்குங்க. தேவையில்லைன்னா உங்களுக்கு வந்து 4 பேர் 5 பேர் போகிறதா இருந்தால் இந்த சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க படுத்துக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல லக்கேஜ் பேவாகவும் யூஸ் பண்ணலாம், நம்ம மல்டி பர்பஸாகவும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுதுங்க. ஃபோல்டபுள் மிரர்ஸ் கண்ட்ரோல் வந்துடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட்ஸுக்கும் பின்னாடி ரியர் மூமெண்ட்ஸுக்கும் இது கொடுத்துட்றாங்க. லிவர் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் மட்டும் லிவர் கொடுத்துட்றாங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் மாடலுங்க. இஎஸ்பியோடைய பட்டன்ஸ் வந்துடுதுங்க. இது ஹெட்லைட்ஸோட பொசிஷன் பட்டன்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. இதில் இந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கெல்லாம் ரோலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடாஸ் ஃபங்க்ஷன் இந்த மாடலில் வந்துடுதுங்க. டாப் மாடலில் அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. டியூவல் ஸ்க்ரீன் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடலில் வந்து 360 வியூ கேமரா கொடுத்துருக்குறாங்க. அதனோட ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ரிவர்ஸ் நீங்கள் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா வியூவில் வந்து காரோடைய 360 வியூ ஃபுல்லாக தெரியுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங் வீல் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம எந்த மூமெண்ட் திருப்புறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்து நமக்கு கைட் பண்ணுங்கள். ஸோ அதில் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் இது. நம்ம காரை சுற்றியும் வந்து என்ன இருக்குங்கிறத பார்த்து நம்ம இடிக்காமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காரோட ஏசி கண்ட்ரோல்ஸும் மீடியா கண்ட்ரோல்ஸும் ஒரே பேனலில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதில் மேலே உள்ள பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா மீடியா கண்ட்ரோல்ஸாக மாறிடும். ஸோ அந்த மீடியா கண்ட்ரோல்ஸுக்கு வேணும்னா நம்ம மீடியா கண்ட்ரோல்ஸ்க்கு அந்த பேனலாக மாற்றிக்கலாங்க. 2-in-1 பர்பஸில் கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் டிசிடி கியர் பாக்ஸ் மாடலுங்க இது. நேவிகேஷன் வந்து எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக இதிலே பார்த்துக்கலாம். டிஸ்பிளேயில் ஃபுல்லாக பார்த்துக்கலாங்க ஹெச்டிடி ஸ்க்ரீனில். வென்டிலேட்டட் சீட்ஸ் உங்களுக்கு வந்துடுதுங்க. 2 பக்கமும் பேசஞ்சர் அண்ட் டிரைவருக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடுது. பார்க்கிங் கேமராவுடைய பட்டன்ஸ் இங்கே இருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ்பி போர்ட் வந்துடுது. ஒரு சி டைப் சார்ஜர்ஸ் வந்துடுதுங்க. டிரைவிங் மோட்ஸ் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த பட்டன்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பெடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம கியர்ஸ் வந்து மாற்றிக்கலாங்க. ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்டு பட்டன் இருக்குது. பார்க்கிங் பிரேக்குக்கு பதிலாக பார்க்கிங் பட்டன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து கீ பார்க்கலாங்க. கீ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பட்டன் இருக்குங்க, லாக் அன்லாக் பட்டன் இருக்குது, ஒரு ஆம்ரெஸ்ட் வந்துடுதுங்க. பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் ஃபினிஷிங் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏசி வெயின்ஸுக்கு மேலே. க்ளவ் பாக்ஸ் வந்து வந்துடுதுங்க, ஒரு டீசெண்டான க்ளவ் பாக்ஸ் இருக்குங்க, ஸ்பேஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மூட் சேஞ்சிங் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது கலர் சேஞ்சிங் பண்ணிக்கலாம் நம்ம இது லைட்ஸுங்க நைட் டைமில். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ மிரர்ஸ் வந்துடுதுங்க, ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ் இருக்குது, எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரீடிங் லைட்ஸு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் வந்து இதில் மாடல் பெனரோமிக் சன்ரூஃப் ஃபஸ்ட் டைம் கரண்ட்ஸ் கிளாவஸில் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் ரெஸ்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மோபிள் ஆகாது, பட் நல்ல ஹேண்ட் ரெஸ்ட் நல்லா கை வைக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ், உங்களுக்கு பவர் விண்டோஸ் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சன் பிளாங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சீட்டர் டாப் மாடலுங்க. இதில் வந்து உட்காந்தோன்னே இது நல்லா ஹேண்டு வைக்கிறதுக்கு நல்ல ஹேண்ட் ரெஸ்ட் நல்லா இருக்குங்க. இதில் வந்து ஒரு 3.5 kgs நம்ம லேப்டாப்போ இல்லை வேறு எதோ ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த டாப் மாடலில் இது வருது. சன்ரூஃப் வர்றதுனால உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க இந்த மாடலில். 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுதுங்க. இது வந்து ஏர் பியூரிஃபையர் வைரஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரியர் ஏசிக்கு வந்து தனி கண்ட்ரோல்ஸ் இதிலே வந்துடுதுங்க. சி டைப் சார்ஜர்ஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃபோன் இங்கே வச்சுக்கலாம். இங்கே ஃபோன் வைக்கிறப்ப அது ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு ஏர் வென்ட்ஸ் இங்கே வந்துடுதுங்க. இது தேவையில்லைன்னு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இது ஃபோன் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது 6 சீட்டர் மாடலுங்க. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து விஐபி சீட் மாதிரி. இதில் உட்காந்துட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் சீட்டை வந்து இப்படி பண்ணிட்டோம்னா அவங்க ஃப்ரண்ட்டில் அது போயிருங்க, கால் நல்லா நம்ம இது கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வந்து டாப் மாடலில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம லாஸ்ட் ரோ ஸ்பேஸோடைய பார்க்கலாங்க. ஃபுட் ரெஸ்ட்லாம் தேவையில்லை, நார்மலாகவே வந்துடலாங்க. இதுக்கு வந்து ஒரு பட்டன் ஒன்று இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோ ஃபோல்ட் ஆயிடுது. ஒரே ஒன் டச் ஃபோல்டு தான். உள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. உள்ளே வர்றதுக்கு பெரியவங்களே நல்லா கம்ஃபர்டபுளாக உள்ளே வரலாம். ஸ்பேஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு சீட்டை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். சீட்டை ஃபோல்ட் பண்ணாலும் உங்களுக்கு லெக் ரூம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. இந்த இடத்துல ஒன்றும் இடிக்கிற மாதிரி இல்லை. அண்டர் தை சப்போர்ட்டும் ஓகே. லாஸ்ட் ரோக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு ரீடிங் லேம்ப்ஸ் வந்துடுதுங்க. ஸோ அதனால் 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு சி டைப் சார்ஜர்ஸும் வந்துடுதுங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்துடுது லாஸ்ட் ரோவுக்கும். பாட்டில் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டோரில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்குறாங்க. ஏசி வென்ட்ஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. ஹெட்ரூம் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது, மேலே இடிக்காதுங்க. இந்த கரண்ட் கிளாவஸில் ஒரு யூனிக்கான கலர் கொடுத்துருக்குறாங்க, ஐவரி சில்வர் கிளாஸ்ன்ட்டு இந்த கலருங்க. இதில் வந்து பெட்ரோல் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 17 வேரியன்ட்ஸ் வருதுங்க. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 7 வேரியன்ட்ஸ் வருது. இதனோட பெட்ரோலோடைய ஸ்டார்டிங் மாடல் வந்து எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து 11,49,000 வருதுங்க. இதுலேயே டாப் மாடல் கிளாவஸ் டிசிடி வந்து 21,49,000 வருதுங்க. டீசலோடைய ஸ்டார்டிங் மாடல் வந்து 13,49,000 வருது. டீசலோடைய டாப் மாடல் ரேட் வந்து 17,99,000 வருதுங்க. இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது குன்கியா கோயம்புத்தூருங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறதுனா குன்கியாவோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.